ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். ரொம்ப லேட்டாக தான் வரும், பட் இருந்தாலும் உங்கள் எல்லாருக்குமே நான் பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் விளாக்லேருந்து ஒரு 3 to 4 டேஸோட விளாக் தான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் தான் வந்து கண்டினியூ ஆகப்போகுது. நான் இந்த 3-4 நாளாகவே வீடியோஸ் அப்லோட் பண்ணல, பிகாஸ் ரொம்ப ஒர்க்கு. என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ஒரு மகன் இருக்காண்டா, சிங்கம் மாதிரி. எடுத்த உடனே ஸ்வீட்டை தானே காட்டணும். நான் ஏன் மக்ரோனி காட்டுறேன், ஏன்னா நான் ஸ்வீட் இன்னைக்கு செய்யலை அப்படின்னு தான் சொல்லுவேன்னு நினைக்கிறீங்க. இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டேவே நான் வந்து ஸ்வீட் செஞ்சுட்டேன். நான் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இந்த டேவை வந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுனால கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டை ரெடி பண்ணி அதை நான் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டேன். மார்னிங் டிஃபன் என்னான்னு பார்த்துடலாமா? சிக்கன் போட்டு மக்ரோனி தான். இதோட வீடியோ நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், இதோட ஃபுல் வீடியோ. இன்றைக்கி நானும் என் சிஸ்டரும் வந்து பாதி வேலை பிரிச்சுக்கிட்டோம். நான் மக்ரோனி, அதுக்கப்புறம் அரேபியன் பிரெட் புட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஸ்வீட்டுன்னு புதுசாக ட்ரை பண்ணேன். இதோட வீடியோ உங்களுக்கு ஹேண்டலுக்கு கீழே நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன், அதை டச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாம் இப்படி இருக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டரும் வந்து, சிஸ்டர் சொன்னால் நான் வந்து பூரி செஞ்சுட்டு வரேன்க்கா, நீங்கள் வந்து மக்ரோனி சமைச்சிங்கன்னு சொன்னாங்க. ஸோ 2 பேருமே ஆளுக்கு பாதி வேலை ஷேர் பண்ணிக்கிட்டு ஃபைனலி பூரி, சப்பாத்தி, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, அதுக்கப்புறம் குருமா, மக்ரோனி, இது நான் செஞ்சுருக்க ஸ்வீட். ஸோ இது எல்லாமே மார்னிங் டிஃபன் தான். இதில் வந்து ஒரு 3 to 4 டேஸ் அந்த வீடியோஸ் தான் இருக்கும். ஆனால் எனக்கு இந்த 4-5 நாளாகவும் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால என்னால் வந்து ஃபுல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் சோட்டு வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அதுவுமே நான் அப்லோட் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் சோட்டு எப்படி இருக்காரு அப்படின்றது கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ பக்ரீத் பண்டிகை, ரம்ஜான் பண்டிகைனாலே நாங்கள் ஒரு 10 கிலோவாவது கம்மி இல்லாமல் சமைப்போம். பட் இந்த தடவை வந்து ஹஸ்பண்டோட சித்தப்பா இருந்ததுனால நம்ம பெருசாக செய்யக்கூடாதனால சிம்பிளாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே செஞ்சுக்கிட்டோம். இதனால் இன்றைக்கி மதியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் 65, கட்டா பைங்கன் மீன்ஸ் கத்திரிக்காய் பச்சடி, ஆனியன் பச்சடி, இது எல்லாமே தான் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஊருக்கு கிளம்பி ஆகணுன்றதுனால ஃபுல் மிளாக என்னால் எடுக்க முடியல. நான் நெக்ஸ்ட் வந்து நிறைய விஷயத்தினால எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது, அதனால் எனக்கு எடுக்க முடியல. ஸோ அடுத்துக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு போகணுன்றதுனால அப்பயுமே ஃபுல் வீடியோ எடுக்கல. அதனால தான் உங்களுக்கு ஒரு 4-5 நாளாகவே வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிருக்காது. ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக அம்மா வீட்டிலேருந்து உடனே நான் கிளம்பிட்டேன். ஏன்னா நமக்கு திருவண்ணாமலையில் ஒரு கல்யாணம். ஸோ பெரிய பையனுக்காவது நான் வந்து நிறைய ஷார்ட்ஸு போட்டேன். லாங் வீடியோ போடலனாலும் ஷார்ட்ஸில் வந்து அவனுக்கு வீடியோ போட்டேன். ஏன்னா அப்போ நான் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே நான் திருவண்ணாமலை போயிட்டேன். இப்போ வந்து எங்கள் வீட்லேயுமே ஃபங்க்ஷனு, பக்ரீத்து, ஸோ இப்போ தம்பிக்கு உடனே கல்யாணம். ஸோ இந்த 3 நாளுக்குள்ளே எல்லாமே இருக்குது, நிறையா ஃபங்க்ஷன்ஸ் அடுக்கடுக்க இருக்குது. அப்படின்றதுனால என்னால் ஃபர்ஸ்ட் டே போக முடியல. அங்கே மேரேஜ் ஃபங்க்ஷன் கிளிப் எதுவுமே எடுக்க முடியல. இதுக்கப்புறம் வந்து நமக்கு ஸ்கூல் லஞ்ச் மினி விளாக் தான் வரும். இதை பார்த்துக்குங்க. திருவண்ணாமலை பைபாஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பூங்கா இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் எடுக்க ட்ரை பண்ணேன். டைம் ஆகிடுச்சு, நமக்கு டைம் இல்லை, உடனே போகணுன்றதுனால வண்டி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு, நின்று எடுக்க முடியல. போகிற வழியிலே அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டேன். அண்ட் திருவண்ணாமலை மலை பார்த்துக்குங்க. ஸோ நான் நிறையவே திருவண்ணாமலை வந்து இந்த மலை மவுண்டன் இருக்கு இல்லையா, இதெல்லாம் போட்டிருப்பேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலுக்குள்ளே வந்து பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மோர் வீடியோஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.